FIFA கால்பந்து உலகக்கோப்பையில இது நமக்கான காலம், நீ ஏறி ஆடு கபிலான்னு ஆப்பிரிக்க அணிகள் ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க. குரூப் சுற்று நிறைவடைஞ்சு ரவுண்ட் ஆஃப் 32 சுற்று அதிகாரப்பூர்வமா தொடங்கி நடைபெற்று வருது. அதாவது நாக் அவுட் சுற்றை எட்டி இருக்கிறது FIFA கால்பந்து உலகக்கோப்பை. இந்த சுற்றுல வெற்றி பெறுகிற அணிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவாங்க. தோல்வி அடையக்கூடிய அணிகள் இந்த போட்டியிலிருந்து வெளியேறுவாங்க. ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றுல இருக்கிற சுவாரஸ்யம் என்னன்னா, இந்த உலக கோப்பையில மொத்தம் 10 ஆப்பிரிக்க அணிகள் பங்கேற்றாங்க. இதுல 9 அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. 10 ஆப்பிரிக்க அணிகள்ல துனிசியா மட்டும் போட்டியிலிருந்து வெளியேறி இருக்கு. எஃப் பிரிவில் இடம்பெற்ற துனிசியா 3 ஆட்டங்கள்ல 3லையும் தோத்ததுனால வெளியேறிட்டாங்க. தகுதி பெற்றிருக்கிற அணிகள் 9 அணிகள் யாருன்னு பார்த்துட்டோம்னா, தென்னாப்பிரிக்கா, கேப் வெர்டியா, ஐவரி கோஸ்ட், மொராக்கோ, செனகல், கானா, எகிப்து, காங்கோ, அல்ஜீரியா. இதுக்கு முன்னாடி நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்ற ஆப்பிரிக்க அணிகளுடைய அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தா வெறும் 2 தான் இருந்திருக்கு. 2014 கால்பந்து உலகக்கோப்பையில் 2 அணிகளும், 2022 கால்பந்து உலகக்கோப்பையில் 2 அணிகளும் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றதே அதிகபட்ச எண்ணிக்கையா இருந்திருக்கு. 2014 பிரேசில்ல நடைபெற்ற கால்பந்து உலகக்கோப்பையில் அல்ஜீரியாவும் நைஜீரியாவும் தகுதி பெற்றாங்க. 2022 மொராக்கோவும் செனகலும் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றாங்க. இப்போ 9 ஆப்பிரிக்க அணிகள் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது மூலமா கால்பந்துல ஆப்பிரிக்காவின் வலிமை என்ன அப்படின்னு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. காங்கோ 52 ஆண்டுகளுக்கு அப்புறமா FIFA கால்பந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்று 3 ஆட்டங்கள்ல ஒரு வெற்றி, ஒரு டிரா, ஒரு தோல்வின்னு 4 புள்ளிகளோட அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. அதுவும் போர்ச்சுகலுக்கு எதிராக டிரா செஞ்சலாம் சாதாரண விஷயம் கிடையாதுன்னே வச்சுக்கோங்களேன். அடுத்தது கேப் வெர்டியா. முதல் முறையா FIFA கால்பந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெற்றிருந்தா கூட இந்த முதல் வாய்ப்பிலேயே நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. குரூப் சுற்றுல ஒரு ஆட்டத்துல கூட ஜெயிக்காத போதிலும் அவங்க தகுதி பெற்றிருக்கிறாங்க. கேப் வெர்டியா ஹெச் குரூப்ல இடம் பெற்றிருந்தாங்க. ஸ்பெயின் போன்ற வலுவான அணியை ஜெயிக்க விடாம ஆட்டத்தை சமன் செஞ்சாங்க. ஸ்பெயினையே கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா உருகுவே, சவுதி அரேபியா இந்த அணியெல்லாம் விட்டுருவாங்களா என்ன? ஸோ இவங்க கூட ஜெயிக்காட்டி கூட அந்த அணிகளையும் ஜெயிக்க விடல கேப் வெர்டியா. 3 ஆட்டங்களும் டிரா. அதனால நாக் அவுட் சுற்றுக்கு அவங்க தகுதி பெற்றுட்டாங்க. இதுக்கு முன்னாடி 1998 சைல்ட் அணி குரூப் சுற்றுல ஜெயிக்காமலே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுச்சு. 2022 கத்தார்ல நடைபெற்ற உலகக்கோப்பையில அரையிறுதிக்கு தகுதி பெற்றாங்க மொராக்கோ. இதன் மூலமா கால்பந்து உலகக்கோப்பை அரையிறுதிக்கு தகுதி பெற்ற முதல் ஆப்பிரிக்க அணி அப்படின்ற சாதனையை மொராக்கோ படைச்சது. சி பிரிவில் இடம்பெற்றிருக்கிற மொராக்கோ ஸ்காட்லாந்தையும் ஹைதியையும் வீழ்த்தி பிரேசிலுக்கு எதிராக டிரா செஞ்சு இந்த நிலையை அடைஞ்சு தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஜி பிரிவில் இடம்பெற்ற எகிப்து 3 ஆட்டங்கள்ல ஒரு ஆட்டத்துல வெற்றி பெற்று 2 ஆட்டங்களை டிரா செஞ்சு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. ஏ பிரிவில் இடம்பெற்ற தென்னாப்பிரிக்கா ஒரு வெற்றி, ஒரு தோல்வி, ஒரு டிரான்னு விளையாடி 4 புள்ளிகளோட நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஐவரி கோஸ்ட் இ பிரிவில் ஒரு ஆட்டத்துல தோத்தாலும் கூட மீத இருக்கிற 2 ஆட்டங்களை ஜெயிச்சு உள்ள வந்திருக்கிறாங்க. செனகல் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆட்டங்களை விளையாடி ஒரு வெற்றி பெற்றாங்க. 2 ஆட்டங்கள்ல தோல்வி அடைஞ்சாங்க. ஐ பிரிவில் 3வது இடத்தை தான் இவங்க பிடிச்சாங்க. இருந்தாலுமே கூட ஈராக்குக்கு எதிராக 5-0 கோல் கணக்குல வெற்றி பெற்றதுனால 3வது இடத்தை பிடிச்ச சிறந்த 8 அணிகள்ல ஓர் அணியை இடம்பெற்று இவங்க நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறாங்க. அல்ஜீரியாவும் இதே கதை தான். 3 ஆட்டங்கள்ல ஒரு ஆட்டத்துல ஜெயிச்சாங்க. ஜே பிரிவில் 3வது இடம். ஆனா ஆஸ்திரியாவுக்கு எதிராக 3-3 ஆட்டத்தை சமன் செஞ்சது மூலமா அல்ஜீரியாவும் தகுதி பெற்றுட்டாங்க. கடைசியா கானா அணி எல் பிரிவில் 3 ஆட்டங்கள்ல பனாமாவுக்கு எதிராக வெற்றியும் இங்கிலாந்துக்கு எதிராக டிராவும் செஞ்சதுனால தகுதி பெற்றிருக்கிறாங்க. குரோஷியாவுக்கு எதிராக மட்டும் 1-2 கோல் கணக்குல அவங்க தோத்துருக்காங்க. ஆக இந்த 9 ஆப்பிரிக்க அணிகளும் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது பெரிய சாதனையான்னு கேட்டா நிச்சயமா சாதனை தான். நாக் அவுட் சுற்றுல அவங்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய சவால் காத்துட்டு தான் இருக்கு. இதுல சில அணிகள் தோல்வி அடைஞ்சு வெளியே போகலாம், இது யதார்த்தம் தான். ஆனா நிச்சயமா ஒரு சில அணிகள் ஏதாவது பெரிய அணிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்து அடுத்தடுத்த சுற்றுக்கு முன்னேறி போவாங்க அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு சில அணிகளுடைய வெற்றி எப்போதும் நமக்கு மனசுக்கு நெகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா? ஸோ இந்த உலகக்கோப்பையில ஆப்பிரிக்க அணிகளோட வெற்றி அந்த உணர்வை நமக்கு தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுல உங்களுக்கு பிடிச்ச கவனத்தை ஈர்த்த ஆப்பிரிக்க அணி எது? அதே சமயம் பெரிய அணிகளுக்கு அதிர்ச்சியை கொடுத்துட்டு அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற போற ஆப்பிரிக்க அணி எவை அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.